படம் பார்த்துருப்பான். பார்க்கறது தப்பு. இப்போ இஸ்லாம் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்திகாஃப் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது இஸ்லாத்தில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிவாசல்களில் இத்திகாஃப் இருக்கிறத வந்து வலியுறுத்துறாங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு திருமணம் செய்வதற்கு சக்தி பெற்றிருந்தால் நீங்கள் வந்து திருமணம் செய்யுங்க, அப்படி இல்லாதவங்க நோன்பு பிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைங்கிறப்ப அந்த செல்ஃப் கண்ட்ரோலை கொண்டு வரதுக்கு நோன்பு வந்து ஒரு பக்குவத்தை கொடுக்கும். ஏன்னா அவங்க உணவு சாப்பிடாம இருக்கிறத தாண்டி அந்த நோன்பு இருக்கிற நிலையில எந்த பாவங்களும் செய்யக்கூடாது, இறைவன் பாக்குறாங்கிற அச்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அந்த வழிமுறை எப்படின்னு பாத்தீங்கன்னா, இத்திகாஃப்ங்கிறது பொதுவா மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இறுதி 10 நாட்கள்ல அதிகமான நன்மை தேடுவதற்காக பள்ளிவாசல்ல போய் தஞ்சம் அடைவாங்க. ஆனா அந்த நாட்கள்ல மட்டும் தான் இருக்கணுமான்னு கேட்டா அப்படி கிடையாது. எந்த நாட்கள்ல வேணாலும் இத்திகாஃப் இருக்கலாம். இப்ப இந்த இத்திகாஃப் வழிமுறையை வந்து முஸ்லிம்கள் கையில் எடுக்கிறது ஒரு பிளஸ் பாயிண்ட். நம்ம கிட்ட இபாதத்தா அது கையில இருக்கு. எல்லா இயக்கங்களும் இதை முன்னெடுக்கலாம். அவங்கவுங்களுக்குன்னு ஒரு மர்கஸ் இருக்கும், தலைமையகம் இருக்கும், ஒரு பள்ளிவாசல் இருக்கும். அதுல வந்து அவங்க என்ன பண்ணலாம்னா இளைஞர்களை வந்து அழைக்கலாம். இல்ல ஒழுக்கம் வந்து எப்படி கட்டமைக்கப்படும்னா, ஒரு குரூப்பா நீங்க உட்கார வச்சிருங்க, பள்ளிவாசல் உட்கார வச்சிருங்க. அவனால எந்த தப்பும் பண்ண முடியாது. நீங்க செல்போன் பண்ண முடியாது. நீங்க செல்போனை வாங்கி வச்சிடலாம். இதுல இருந்து அவங்களை மீட்டெடுக்கிறதுக்கு இத்திகாஃப் ஒரு சரியான வழிமுறை. இது வந்து ஆல்ரெடி இருக்குது. ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. இது வந்து நன்மையான காரியம். அந்த நன்மையான காரியத்தோட சேர்ந்து இதை பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு முஸ்லிமை வந்து மறுசீரமைப்பு செய்ய முடியும். அப்படி யூஸ் பண்ணிக்க முடியும்னா நம்ம ஏன் பண்ணக்கூடாது? ஒவ்வொரு அடிக்ஷன்ல இருந்து மீளனும் தவிச்சிட்டு இருக்க ஒருத்தவன பள்ளிவாசல் மீட்டு எடுத்துருச்சுன்னா அவன் ரொம்ப விசுவாசமா இருப்பான்.